ரஜினிக்காக சிவகார்த்திகேயன் பட டைட்டில் மாற்றம். சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கி வரும் மதராசி திரைப்படத்திற்கு முதலில் ஹண்டர் என டைட்டில் வைக்க திட்டமிட்டார்களாம். ஆனால் அந்த நேரத்தில் வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆனதால் அதே பொருள் தரக்கூடிய ஹண்டர் என வைத்தால் அது ரஜினிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதால் அந்த டைட்டிலை வைக்கவில்லையாம். அதன் பின்னர் கதைக்கு பொருத்தமாக இந்த மதராசி டைட்டில் கிடைத்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. தனுஷ் திரைப்படத்தில் இணையும் அர்ஜுன். போர் தொழில் திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கும் புதிய திரைப்படத்தில் தனுஷ் நடிக்க உள்ளார். இத்திரைப்படத்தை வேல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கிறது. இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகர் அர்ஜுனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆனால் அவர் பெரும் தொகையை சம்பளமாக கேட்பதால் பேச்சுவார்த்தை இழுபறியில் உள்ளதாக கூறப்படுகிறது. மதராசி திரைப்படம் எப்படிப்பட்ட படம்? மதராசி திரைப்படம் சிவகார்த்திகேயனின் சினிமா கேரியரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என அப்படத்தின் இயக்குனர் AR முருகதாஸ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வட இந்தியாவில் உள்ள மக்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை வைத்து இப்படத்தின் கதைக்களம் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் வட இந்தியர்கள் தென்னிந்தியர்களை குறிப்பிடும் வார்த்தைதான் மதராசி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். திரும்பவும் போலீஸை ஏமாற்றும் திருஷ்யம். மோகன்லால் நடிப்பில் சூப்பர் ஹிட் மலையாள திரைப்படமான திருஷ்யத்தின் 3வது பாகம் உருவாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மோகன்லால் தலைமையிலான ஏழை அப்பாவி குடும்பம் கொலை ஒன்றை செய்துவிட்டு போலீசிடம் இருந்து எப்படி மறைத்தனர் என்பதுதான் திருஷ்யம் படத்தின் கதை. 2ஆம் பாதியிலும் அதே பாணி தொடர்ந்த நிலையில் தற்போது 3ஆம் பாகம் குறித்த அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.